முன்னாடி வா. நான் தனியாள் தான்மா. ஆனா இந்த தனியாளுக்காக உயிரே கொடுக்க எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் எட்டிப்பார். என்ன சொன்ன? கூட்டம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திட இரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீரர்கள் கோட்டமாம் திருச்சி மாவட்டத்தின் அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களுடைய தலைமையிலே இது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் புடைசூழ மாபெரும் மௌன ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி காக்க தன்னுயிர் இருந்த தியாகிகளுக்கு வீர அஞ்சலி செலுத்த இது வருகிறது. கொஞ்சம் முன்னாடி முன்னாடி பொறுமையா பொறுமையா அமைப்பாளர்கள் உள்ளிட்ட கழக தோழர்கள் இதோ உங்களிடத்திலே மௌனமாக இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவதற்காக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட கழகத்தின் சார்பில் இதோ நம்முடைய உய்யகொண்டான் கரையில் அமைந்துள்ள சிங்கத்தமிழன் சின்னசாமி, விராலிமலை சண்முகம், மனோகர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மௌன அஞ்சலியை செலுத்திட, வீர வணக்கம் செலுத்திட இதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைதி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, இந்த வேதம் இருந்துள்ள சொல்லி தன்னுடைய கழகத்தினுடைய செயலாளர்கள்
முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கேஎல் நேரு அவர்களுடைய தலைமை வீர அஞ்சலி செலுத்துவதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறைக்கு அஞ்சாமல் சிறை சென்று இருக்கிறது. நம் இனத்தை காப்பதற்காக, நம்முடைய மொழியை காப்பதற்காக மொழிப்போரில் கலந்து கொண்டு உயிர் திறந்த நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய சிங்கத்தமிழர் சின்னசாமி அவர்களுக்கும் விராலிமலை சண்முகம் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தின திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் அமைதி ஊர்வலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழியை காக்க தன் உயிரை உச்சமென தூக்கி எறிந்து உயிர் பிறந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி காக்க ஆடிட்டு வரீங்க. என்ன எடுத்தியா இல்லையாண்ணா? ரைட் சூப்பர். எடுத்துட்டேன். வண்டாரு வாங்க, சீக்கிரம் வாங்க. முன்னாடி வண்டாரு பாருங்க. நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுடைய தலைமையில் இனம் காக்க, மொழி காக்க, தன் தேக உடலை தீயுக்கு இரையாக்கிக் கொண்ட கீழப்பலூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம், தாளமுத்து நடராஜன் உள்ளிட்ட மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திட கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கேஎல் நேரு அவர்களுடைய சீரிய தலைமையில் தன்னுயிர் நீத்து கொண்ட கீழப்பலூர் சின்னசாமிக்கு வீர வணக்கம், விராலிமலை சண்முகத்துக்கு வீர வணக்கம். கண்ணீர் சென்று இதயத்தோடு கனத்த நெஞ்சத்தோடு கலைஞரின் நம்பியா காவேரி கரையோரத்தின் கழகத்தை கட்டிக்காக்க கலைஞரின் நம்பிமார்கள் வருகிறார்கள். தளபதியான மௌகா சாலையின் பொறுப்பொருள் தளபதிகள் கண்ணீர் சென்று இதயத்தோடு கனத்த கொஞ்சம் வழி விட்டு வாண்ணே. தேடி பிடிச்சி பிடிச்சி விட்டாங்க. விருகம்பாக்கம் அரங்கநாதன், சத்தியமங்கலம் முத்து, மாணவர் ராஜேந்திரன் அண்ணன் நேரு அவர்களுடைய தலைமையில் மாபெரும்
மொழிப்போர் தியாகிகளின் நினைவாக இன்றைக்கு திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த கீழப்போலூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம், பீமநகர் மனோகர் மாதையன் உள்ளிட்ட 4 இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு நாம் கடமையை நாம் நிறைவேற்றும்படி இந்த மௌன ஊர்வலத்திற்கு இதன் தலைமை தாயிட்டு தந்த நமது முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவரும் பொதுக்கூட்டம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கலால் பொதுக்கூட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜேந்திரன் என்கிற தோழர், மாணவர் தோழர், இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டிற்கு இரையானார். இதுபோல பல பேர் தங்களுடைய உயிர்களை இந்த தமிழ் மொழிக்காக தந்திட்டார்கள். அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் மணப்பாறையில் 965 இந்திய ஆதிக்க எதிர்ப்பு ரயில்வே நிலையம், அதே போல ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மணப்பாறை தபால் நிலையம் ஆகிய அலுவலகங்களுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு மாநகர கழக செயலாளர், மாநகராட்சி மன்றத்துடைய மேயர், கத்துக்கூறிய அன்பழகன் கொண்டு வந்தார்கள். முதல் மாநிலமாக எதிர்த்தது தமிழகம். தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் பின்னால் 1900 நமது தேக்குமர உடல்களை தீக்கிரையாக்கினர். தன் உடலை மாய்த்துக் கொண்ட தொண்டர்களுக்கு இந்த இயக்கம் மொழி இருக்கும் வரை